மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் கடுமையான பாபத்துவத்தை மாதம் முழுக்க அடைந்திருக்கிறார். மாதம் முழுவதுமே ராசிநாதன் ஒரு பலவீனமான நிலைமையில் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற அதே நேரத்தில் ராகுவோடும் இணைந்திருக்கின்ற ஒரு மந்தமான மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே என்னன்னா, அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு நிலைமையில் எதுவுமே கிணத்தில் போட்ட கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, எதுவுமே சரியாக செயல்பட முடியாத நிலைமைகளில் தான் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மே மாத பலன்கள் இருக்கும். பொதுவாகவே தொட்டதெல்லாம் தடைன்ற மாதிரி இருக்கும். எல்லா நிலைமைகளையும் தொட்டதெல்லாம் தடை. சகோதர பிரச்சனைகளும் வருவதற்கான அமைப்புகள், அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சில பல ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவுகள் போன்ற அமைப்புகள். என்ன நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, டக்குன்னு ஒரு மாதிரியாக இடிக்குதே இழுக்குதே என்கின்ற மாதிரியான சில நிலைமைகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 மே மாதத்தில் இருக்கும். ஏன்னா மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்தில் மறைந்து ஒரு நிலையில் ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இவர் இருக்கிறார். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மே மாதத்தை மேஷராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாது. 30-35 வயதுகள் இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் 12ஆம் இடத்தில் மறைந்து ராசிநாதன் 6-7ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினால வேலை அமைப்புகளில் சிற்சில அமைப்புகளில் டென்ஷன் போன்றவைகள். முக்கியமாக சொல்லணும், ஒரு ஜோதிடத்தின்படி ஒரு கருத்து சொல்லணும்னா மேஷராசிக்காரர்களுக்கு கோபம் வர தேவையில்லாத ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையும். ஆனால் கோபம் வரும் எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக இப்படி இடிக்குது அப்படி இடிக்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். குடும்பஸ்தர்களுக்கு அண்ணன் தம்பி தகராறுகள், அக்கா தங்கை தகராறுகள் போன்ற அமைப்புகள் வரும். சில பல எரிச்சலை ஊட்டக்கூடிய சில நிலைமைகள் வரும். இந்த ஒரு மாதம் மட்டும் உண்மையை சொல்லப்போனால் ஒரு வருஷம் 2 வருஷமாக பெரிய அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லை. கடந்த காலங்களில் 2015, 2016, 2017 மேஷராசிக்காரர்கள் பட்ட அவஸ்தையை போல கடந்த ஒரு 7-8 வருடங்களாக அப்படி ஒன்றும் பெரிய நிலைமைகள் இல்லை என்கின்ற அமைப்பில் இப்போதைய இந்த ஒரு மாதம் கனவுகள் அத்தனையும் அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய முயற்சிகள் அத்தனையும் சற்று கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் முழுமையான வெற்றிகள் என்பதை போன்ற ஒரு நல்லவை நடப்பதற்கு தேக்கங்கள் இருக்கின்ற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கூடுதல் எரிச்சல்கள் இருக்கும். 2 பக்கமும் இடின்ற மாதிரி வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலேயே வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில பல அமைப்புகள் எல்லாமே பெண்களுக்கும் ஒரு மாதிரியான அமைப்புகள் தான். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் கடந்த காலத்தில் நான் ஒவ்வொரு மாதமும் மேஷராசிக்காரர்களுக்கு ராசி பலனை சொல்லும்போது ஒரு அற்புதமான நல்ல அமைப்போடு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் பலவீனமாகிறாரோ, எந்த இடத்தில் அவர் பலவீனமாகிறாரோ அந்த மாதிரியான அமைப்புகளில் கடுமையான சில நெகட்டிவான அமைப்புகள் உண்டு. வீண் விரயங்கள் உண்டு, வீண் செலவுகள் உண்டு. ஆகவே செலவு பண்ணுறதுல கவனமாக இருங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஏற்கனவே கடன் கொடுத்து வாங்கின விஷயங்களில், பண விவகாரங்களில், பொருள்கள் வாங்குவது விற்பது போன்ற அமைப்புகளில் ஒரு நிலையில் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு வீடை விற்கிறேன், இந்த மாதிரியான நிலைமையில் அட்வான்ஸ் கொடுக்கறது வாங்கிறதுல எல்லாவற்றிலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆகவே எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற முடிவை எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் 35 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அவங்களுடைய சுறுசுறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் தேக்கமடையக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு மாதிரி இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தது ஒரு மெத்துன்னு கிடக்குது அப்படின்ற மாதிரியான தோற்றங்கள் தான் இருக்கும். அடுத்த இந்த மாதத்துடைய 30வது நாளுக்கு பிறகு, அதாவது அடுத்தது ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் அவர் தன்னுடைய ராசியிலேயே வரார். அப்படிங்கிறதுனால ஒரு 30 நாட்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடி வராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள், சில பல உடல்நலக் குறைவுகள், கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதிற்கேற்றாமல் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தசாபுக்தி அமைப்புகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆயினும் மற்ற கிரகங்கள் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பண வரவுகள், பண விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர அமைத்துக் கொள்வார் என்பதால் பணத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளுகின்ற நல்லதொரு மாதமாகவே மே மாதம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய கவலைகள் எதுவும் இருக்காது. ஆனால் முயற்சிகள் பலிப்பதற்கு நீங்கள் அதிகமான கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். மற்றபடி சில பல அமைப்புகளில் மனம் சற்று கணக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. தலைக்கு மேல் வெள்ளம் எதுவும் போய்விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 மே மாதம்